இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூர்யா, நடிகை ஜோதிகா இவர்களை கழுவி கழுவி ஊத்தும் திரை உலகத்தின் பிரபலங்கள். என்ன நடந்தது? ஏன் இவர்களையும் சிவகுமாரையும் தொடர்ந்து வசை மாறி பொழிகிறார்கள்? இவர்கள் செய்த காரியம் கொஞ்ச நஞ்சமல்ல. இன்றைக்கு கங்குவா என்கின்ற திரைப்படத்தை வெளியிட்டு அது திரைப்படத்தில் தங்காமல் வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது. திரைப்படத்தை விட்டு வெளியே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த திரைப்படத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சூர்யா குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். எப்படியாவது அந்த திரைப்படத்தை திரையரங்கிலே ஓட்டி ஒரு 1000 கோடியை கொள்ளையடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கங்குவா என்கின்ற திரைப்படம் ஹாலிவுட் திரைப்படங்களின் காப்பி, ஹாலிவுட் திரைப்படங்களின் ஜெராக்ஸ் என்று பல ஊடகங்கள் விமர்சித்திருக்கிறது. திரை உலகத்தின் முக்கிய பிரமுகர்களே அதை ஒப்புக்கொள்கிறார்கள். நடிகர் சூர்யா இந்த கங்குவா என்கின்ற திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிவிடலாம் என்று கனவு கண்டார். ஆனால் அந்த கனவு பகல் கனவாகிவிட்டது. இவற்றிற்கெல்லாம் முக்கியமான 2 காரணங்கள். அதோடு 3வது இப்பொழுது இன்னொரு காரணமும் சேர்ந்திருக்கிறது. முதல் காரணம் ஜெய்பீம் என்கின்ற திரைப்படத்தில் தமிழகத்தின் ஆகப்பெரும் சமூகத்தை அவதூறாக சித்தரித்தது. 2வது காரணம் தமிழகத்தின் புராதன சின்னமான ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை அவமானமாக பேசியது. அந்த பெரிய கோவிலுக்கு எதிராக கருத்து தெரிவித்தது. தமிழ்நாட்டிற்கே சம்பந்தமில்லாத நடிகை ஜோதிகா, தமிழ்நாட்டிற்கு பிழைக்க வந்த நடிகை ஜோதிகா, தமிழர்களின் பூர்வகுடியான தமிழ் மன்னனான ராஜராஜ சோழன் கட்டிய ஒரு கோவிலை கூட மிகவும் மோசமாக சித்தரிக்கிறார் என்று அவர் மீது அந்த மக்களுக்கு வந்த மிகப்பெரிய கோபம் இந்த திரைப்படத்திலே எதிரொலிக்கிறது. 3வதாக இந்த கங்குவா என்கின்ற திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஏற்கனவே திரைப்பட துறையில் பல இயக்குநர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக பல இயக்குநர்களை அடிமையாக்க முயற்சி செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஞானவேல் ராஜா மீது இருக்கிறது. அந்த ஞானவேல் ராஜா தயாரித்த திரைப்படம், இன்னும் சொல்ல போனால் அந்த கங்குவா திரைப்படத்திற்கான அத்தனை பணத்தையும் முதலீடுகளையும் கொடுத்தது சூர்யா. பெயருக்குத்தான் ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த திரைப்படத்தின் மூலம் 2000 கோடி வருமானம் ஈட்டிவிட்டால் அடுத்து ஒட்டுமொத்த தமிழக திரைத்துறையை கபலீகரம் செய்து விடலாம் என்று சிவகுமாருடைய குடும்பம் மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டியிருக்கிறது. சிவகுமார், நடிகை ஜோதிகா, நடிகர் கார்த்திக், இப்படி அவர் குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் நடிகர்களாக இருக்கின்ற காரணத்தால், அவர்கள் திரையுலகத்தில் பிரபலமான காரணத்தால் தமிழக திரையுலகத்தை எப்படியாவது கபலீகரம் செய்துவிடலாம். தமிழக திரையுலகத்தை கபலீகரம் செய்துவிட்டால் ஞானவேல் ராஜா போன்ற தயாரிப்பாளர்களை வைத்துக் கொண்டு தமிழக திரையுலகத்தை கபலீகரம் செய்துவிட்டால் நாளை தமிழக திரையுலகமே நம்மை நம்பித்தான் இருக்கும். ஆகவே திரையுலகத்தின் மூலம் பல 1000 கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்று ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்கள். அது தெரிந்துதான் இன்றைக்கு திரையுலகத்தின் பல பிரபலங்கள் சூர்யாவிற்கு எதிராக நிற்கிறார்கள், சிவகுமார் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் சிவகுமார் குடும்பம் எப்படி என்று கேட்டால், சூர்யா எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், ஒட்டுமொத்த தமிழகத்தையே கபலீகரம் செய்து விடலாமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய டிராகுலா கூட்டம். ஆனால் தான் ஒரு சமூகத்திற்கு எதிராக பேசுவது, தமிழர்களுடைய நம்பிக்கையை சிதைப்பது, அதன் மூலம் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வது, அப்படி பிரபலப்படுத்திக் கொள்வதன் மூலம் மீண்டும் வருமானத்தை ஈட்டுவது, அதுவும் உழைக்காமலேயே வருமானத்தை ஈட்டுவது என்று மிகப்பெரிய சதித்திட்டத்தை போடுகிற ஒரு கூட்டமாக சிவகுமாருடைய குடும்பம் இருக்கிறது. ஆகவேதான் இந்த கங்குவா திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கங்குவா திரைப்படத்திற்கு அந்த திரைப்படம் வெளியிடப்பட்ட 14ஆம் தேதியிலிருந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகள் குறைந்தது.
ஒரு சில காட்சிகள் ஓட ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் இந்த நடிகை ஜோதிகா நுணரும் தன் வாயால் கெடும் என்பதை போல இந்த திரைப்படத்தில் ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் சரியில்லை, அரை மணி நேரமே சரியில்லாத ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு மோசமான பேர்வழிகளாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. அரை மணி நேரத்திற்கு அப்புறம் அந்த திரைப்படம் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்துவிட்டு இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் ஏன் தவறாக விமர்சிக்கிறார்கள்? நீங்கள் பணத்தை கொடுத்தீர்களா, சினிமாவை பார்த்தீர்களா, போய்கொண்டிருங்கள் என்ற ஏதேச்சதிகார மனப்பான்மையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டார். அதற்கு பிறகுதான் அமைதியாக இருந்தவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் படம் எடுப்பார்கள், இவர்கள் காட்டு கத்து கத்திக்கொண்டே இருப்பார்கள், குயிலை போல கூவினால் பரவாயில்லை, காக்கையை போல கரைந்து கொண்டிருக்கிறார்கள், சிங்கத்தை போல கர்ஜித்தால் பரவாயில்லை, இவர்கள் அந்த திரைப்படம் முழுதும் நரியை போல ஊளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை எதுவும் சொல்லாமல் பணத்தை கொடுத்து பார்த்து விட்டு செல்ல வேண்டுமா என்று சூர்யாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. அதோடு விட்டாரா இந்த நடிகை ஜோதிகா? பல திரைப்படங்கள் மோசமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, பல திரைப்படங்களில் இரட்டை அர்த்த வசனங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த திரைப்படத்தை ஏன் பார்க்க கூடாது? திரைப்பட துறையில் இருப்பவர்களே இந்த திரைப்படங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று நடிகை ஜோதிகா பேசியதற்கு பிறகு பார்த்தால் இன்றைக்கு திரைத்துறையும் அவர்களுக்கு எதிராக சென்று விட்டது. சில திரைப்படங்கள், பல திரைப்படங்கள் மோசமாக வருகிறது, ஒப்புக்கொள்கிறோம். அதை இந்த கங்குவா திரைப்படம் வெளிவதற்கு முன்பு அப்படிப்பட்ட திரைப்படங்கள், மோசமாக வந்த திரைப்படங்கள் திரையரங்கில் திரையிடப்படுகின்ற பொழுது அன்றைக்கு ஜோதிகா பேசியிருந்தால் பரவாயில்லை. இவர்களுடைய படம் ஓடவில்லை, இவர்களுக்கு வியாபாரம் நடக்கவில்லை, இவர்களுக்கு வணிகம் நடக்கவில்லை, இவர்களால் தமிழக மக்களின் பணத்தை கொள்ளையடிக்க முடியவில்லை என்றவுடன் அடுத்த திரைப்படங்களை தவறாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் ஜோதிகா. ஆகவேதான் திரையுலகத்தின் ஒட்டுமொத்த பிரமுகர்களும், திரையுலகத்தின் பிரபலங்கள் மட்டுமல்ல, ஊடகத்தில் திரைப்படங்களை பற்றி விமர்சனம் செய்கின்ற விமர்சகர்களும் இந்த கங்குவா திரைப்படம் ஒரு குப்பை, இது ஹாலிவுட் திரைப்படங்களுடைய தழுவல், ஹாலிவுட் திரைப்படங்களை பார்த்து காப்பி அடித்திருக்கிறார்கள், இதில் சிறுத்தை சிவாவின் சொந்த மூளையோ, ஞானவேல் ராஜாவின் சொந்த மூளையோ, சூர்யாவின் சொந்த மூளையோ இல்லை, இது இரவல் வாங்கப்பட்ட அந்த மூளையிலிருந்து எடுக்கப்பட்ட குப்பை திரைப்படம் என்று அந்த திரைப்படத்தை போட்டு கிளி கிளி என்று கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி தமிழகத்தில் சிவகுமாருடைய குடும்பம் எந்த திரைப்படத்தை வெளியிட்டாலும் ஓடாது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இனி அந்த திரைப்படங்களை ஓட விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ்நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.